ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாதம் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சை பழ சாதம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேரோட இதோட ஃபேவரெட் இது. அப்புறம் ஒர்க்கிங் லேடிக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரைஸ் இது. இதுக்கு சைடிஷாக நம்ம வந்துட்டு வத்தல் வறுத்துக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த எள்ளு துவையல் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தனி வீடியோவாக நான் போடுறேன். வாங்க வீடியோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு ஒரு 3.5 கிளாஸ் அளவு ரைஸ் நான் வந்து நார்மல் ரைஸ் தான் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது நல்ல ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்துட்டு 3 லெமன் எடுத்து அதை கட் பண்ணி அந்த லெமனோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம கேஷ்யூ நட் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வேர்க்கடலை, இவ்வளோதான் இதோட திங்ஸு தேவையானது. இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு நல்லா 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு, சில பேருக்கு நிறைய பிடிக்கும் கடலைப்பருப்பு, அப்படி இருங்கவங்க கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுவும் உளுந்தம்பருப்பும் சேர்ந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிதமான இந்த சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து கேஷ்யூ நட்டை ஒரு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா வந்துட்டு 3 கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதோ லாஸ்ட் எண்டில் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம வேணும்னா நம்ம மணத்துக்காக நம்ம இஞ்சி கூட குட்டி குட்டியாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் போடலை, வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டு நம்ம வடிச்சிருந்தோன்னு இதில் நம்ம கம்மியாக போட்டால் போதும். அதுக்கு தேவையான அளவு பார்த்து நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நான் ஃப்ரை ஆகும்போது மஞ்சத்தூள் போடலை, ஏன்னா அது எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது ஒரு மஞ்சத்தூளோட கசப்பு வருது. ஸோ லெமன் ஜூஸை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாய் ஹீட்டாக இருக்கும்போது அந்த லெமன் ஜூஸை விட்டுட்டு அது மேலேயே மஞ்சத்தூள் போட்டு அந்த ஹீட்டு அதுக்கு போதும். அந்த மாதிரி பண்ணினா இந்த ஒரு கசப்பு தன்மை வரும், அது வராமல் இருக்கும். இப்போ நல்லா ரைஸை வந்துட்டு நார்மலான ரைஸை தான் நான் பொன்னி அரிசி தான் வடிச்சிருக்கேன், அதை உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் வடிக்கும்போது ஒரு டிப்ஸு, அது வடிக்கும்போது நல்லா கொதிக்கும்போது அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டோம்னா, லெமன் ரைஸ் பண்ணுற அன்றைக்கி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அப்போ ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். பாருங்கள் இப்போ எப்படி உதிரியாக அழகாக இருக்குன்ட்டு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணுவீங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். புளிப்பு, உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லஞ்சு ப்ரிப்பேர் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.